உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாசமலர் படம் பற்றிய நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆரூர்தாஸ் சிவாஜியின் முதல் சந்திப்பு, பாசமலர் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியின் போது நடந்த சம்பவம், பாசமலர் படத்தில் சிவாஜி கையாண்ட நடிப்பு முறைன்னு இப்படி பல தகவல்கள். அந்த வரிசையில பாசமலர் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது அந்த படத்திற்கு ஆரூர்தாஸ் எழுதிய வசனங்கள். அந்த வசனங்களை எல்லாம் பெசன்ட் நகர்ல இருக்கிற ஒரு குடிசை வீட்டுல எழுதப்பட்டது என்பது ஆச்சரிய செய்தி. அந்த பசுமையான நினைவுகளை ஆரூர்தாஸின் நினைவு பக்கங்களில் இருந்து பார்க்கலாம். பாசமலர் படத்துக்கு வசனம் எழுதும் என் பணி ஆரம்பமாச்சு. எங்க வச்சு எழுத போறீங்க? எந்த ஹோட்டல்ல ரூம் போடணும் என்று என்னை ராஜமணி பிக்சர்ஸ் தயாரிப்பாளர்களான MR சந்தானமும் மோகனாட்ஸ் மோகனும் கேட்டார்கள். நான் சற்று நேரம் யோசித்தேன். 1960களில் இன்றைய அடையார் பெசன்ட் நகர்ல அஷ்டலட்சுமி கோயில், புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் அமைந்துள்ள அந்த பகுதி முழுவதுமே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெறும் கடற்கரை மணலாகத்தான் இருந்தது. அடையாறில் வசிப்பவர்கள் கோடை காலத்தில் காற்று வாங்குவதற்கு அங்கு வருவதுண்டு. அது தவிர ஆங்காங்கே மீனவர்களின் குடிசைகள் மட்டும்தான் இருந்தது. ஒரு நாள் புகழ்பெற்ற அடையார் ஆலமரத்தை பார்க்க சென்ற நான் அதை பார்த்துவிட்டு அப்படியே எல்லியட்ஸ் பீச்சுக்கும் சென்றேன். அழகும் அமைதியுமான அந்த இடத்தில் சிறு சிறு குடில்களும் அவற்றின் எதிரே அலைவீசிக் கொண்டிருந்த வங்கக்கடலும் என் கண்களை கவர்ந்தன. அந்த கடற்கரை குடிசை ஒன்றில் அமர்ந்து ஒரு படத்திற்கு கதை வசனம் எழுத வேண்டும் என்று அன்று ஆசைப்பட்டேன். நீண்ட நாளைய அந்த ஆசை நிறைவேறும் தருணம் இப்போது வந்தது. அந்த குடிசைகளை குறிப்பிட்டு அதில் ஒன்றில் உட்கார்ந்து எழுத ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டேன். தயாரிப்பாளர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஒருத்தரும் ஊட்டி கொடைக்கானல்னு போய் எழுதிட்டு வரலான்னு சொல்லுவாங்க, இல்லனா கன்னிமரா ஹோட்டல்ல ஏசி ரூம் போடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க என்னடான்னா பீச்ல இருக்கிற குடிசை விட்ட கேக்குறீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, உங்க விருப்பப்படியே ஏற்பாடு பண்றோம் என்று தயாரிப்பாளர்கள் சொல்ல, இந்த விஷயத்தை தயாரிப்பு நிர்வாகியிடம் சொல்ல அவர் உடனே அங்கு சென்று ஒரு மீனவரிடம் பேசி முடித்து அவருடைய கண்காணிப்பில் இருந்த ஒரு ஓலை குடிசையை ஏற்பாடு செய்துவிட்டு என்னை அங்கு கூட்டிச் சென்று இந்த குடிசைதான் என்று காட்டினார். நான் உள்ளே நுழைந்தேன். 4-5 பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு இடம் இருந்தது. தரையில் கடற்கரை மணற்குவியல். அதை தவிர மேஜை நாற்காலிகள் எதுவுமே இல்லை. இங்க உங்களுக்கு வேற என்ன வசதி வேணும் என்று அந்த தயாரிப்பு நிர்வாகி கேட்டார். கீழே தரையில உட்கார்ந்து எழுதுறதுக்கு இந்த கணக்கு பிள்ளைங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன மேஜை, ஒரே ஒரு கோரப்பாய், 2 தலகாணி மட்டும் வேணும் என்று நான் சொன்னேன். அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் வேண்டாமா? வேற ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே வேண்டாம். இந்த ஒண்ணுமே என்ற வார்த்தையை சற்று அழுத்தமாக உச்சரித்தேன். அவர் சிரித்தார். சினிமா கம்பெனியில் இருப்பவர் அல்லவா, அதுவும் குறிப்பாக தயாரிப்பு நிர்வாகி. அதாவது ஒண்ணுமே வேண்டாம் என்று நான் சொன்னதன் பொருள் சிகரெட் மற்றும் பாட்டில்கள். அந்த தயாரிப்பு நிர்வாகி அடையாறில் எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து நான் கேட்ட கணக்கு பிள்ளை மேஜை, பாய் மற்றும் தலகாணிகளை கொண்டு வந்தார். அத்துடன் மத்தியானத்திற்கு மட்டன் கறி குழம்பு மற்றும் வறுவலுடன் சாப்பாடிற்கு ஏற்பாடு பண்ணியிருப்பதாக சொன்னார். மணல் தரையில் பாயை விரித்தேன். அதன் மீது அந்த குட்டி மேஜையை வைத்தேன். பின்னால் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தலையணை, பக்கத்தில் ஆதரவாக ஒரு தலையணை. வரும்போதே வாங்கி கொண்டு வந்த ஃபுல்ஸ்கேப் வெள்ளை பேப்பரை 2 கிழித்து ரைட்டிங் டேபிள் மேல் வைத்தேன். மேஜைக்கு அடியில் 2 கால்களையும் வாட்டமாக நீட்டிக்கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்தேன். எதிரே நீலக்கடல், அதன் மீது கவிந்திருந்த வானம், கரையை முத்தமிட்டு முத்தமிட்டு பின்வாங்கி செல்லும் பேரலைகள். 1000 பணம் கொடுத்தாலும் 5 நட்சத்திர ஓட்டல் அறையில் இந்த அற்புத இயற்கை காட்சிகள் காண இயலுமா? வழக்கம் போல் காகிதத்தின் உச்சியில் சிலுவையை வரைந்து அதன் கீழ் மாதா துணை என்று எழுதினேன். பாசமலர் படத்திற்கான வசனங்கள் எழுத்து வடிவங்களாக தொடங்கிவிட்டன. காட்சி 1, வெளிப்புற சாலை. நேரம் பகல். சுமார் 10 வயதுடைய ஒரு சிறுவன் தன் கையில் மருந்துகளுடன் வேகமாக ஓடி வருகிறான். காட்சி 1A, ஒரு குடிசையின் உட்பகுதி. உள்ளே வந்த அந்த சிறுவன் தன் நோயாளி தாய் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அவன் கையில் இருந்த மருந்து பாட்டில் நழுவி கீழே விழுந்து உடைகிறது. தாயின் அருகில் தன் 2 வயது தங்கை அழுது கொண்டிருக்கிறது. அவன் அந்த குழந்தையை தூக்கி அன்புடன் அணைத்துக் கொள்கிறான். படத்துக்கான டைட்டில் ஆரம்பமாகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளிக்கும் ராஜாமணி பிக்சர்ஸ் பாசமலர்.
இந்த காட்சியில் தொடங்கி தொடர்ந்து 2 வாரங்களாக 249 காட்சிகளுக்கான வசனங்களையும் அவை சம்பந்தப்பட்ட மற்ற விவரங்களையும் எழுதி முடித்தேன். இறுதியாக அண்ணனும் தங்கையும் சேர்ந்தாற்போல் போகும் அந்த உச்சக்கட்ட காட்சிக்கு வந்தேன். இந்த இறுதி காட்சியை கண்டு அழாத கண்களும் அழ வேண்டும். ஒரு துக்க வீட்டிற்கு சென்று திரும்புவதை போன்ற கனமான சோக உணர்வுடன் மக்கள் தியேட்டரை விட்டு வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த படம் மகத்தான வெற்றி பெற்று எதிர்காலத்திலும் மறக்க இயலாத ஒரு சிரஞ்சீவித்தனம் கொண்ட சிறந்த படமாக அமையும் என்று முடிவு செய்து கொண்டேன். எல்லோரையும் அழ வைக்க வேண்டும். எப்படி? சிந்தித்தேன். வசனம் எழுதி கொண்டு வரும்போதே முதலில் என் கண்கள் கலங்கி அவற்றில் நீர் நிரம்ப வேண்டும். அப்போதுதான் படம் பார்க்கும் மக்களையும் கண்ணீர் விட வைக்க முடியும். இந்த படத்திற்கு நான் எழுதியிருக்கும் மொத்த வசனங்களும் இந்த சோகரச காட்சிக்கான வசனம் ஒரு சிகரமாக அமைய வேண்டும். உங்க திறமை பூராவையும் இந்த ஒரே படத்துல காட்டி சிவாஜியை பிடிச்சிடணும் என்று நான் அட்வான்ஸ் பணம் வாங்கிய அன்றைக்கு அன்னி சாவித்ரி சொன்னது என் நினைவிற்கு வந்தது. என்ன மேகங்கள் சூழ்ந்திருந்த மனதில் என் இளமை கால நிகழ்ச்சி ஒன்று மின்னலாக தோன்றி மறைந்தது. என் தாயாருக்கு 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். நான் தலைப்பிள்ளை. பழைய கதைகள், தாலாட்டு பாடல்களை என் தாயார் நன்கு அறிந்தவர். அதை கூறி பாடி குழந்தைகளை தூங்க வைப்பார். நான் முதல் பிள்ளை என்றதால் அவர் பாடும் தாலாட்டு பாடல்களை கேட்டு அவற்றை மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, கைவீசம்மா கைவீசு போன்ற பாடல்களை அம்மா பாடுவார். அதை கேட்டு என் தம்பிகள் தங்கைகள் உறங்கி விடுவார்கள். என் கடைக்குட்டி தங்கையின் பெயர் வாசமேரி. அவள் 1 வயது குழந்தையாக இருக்கும்போது எப்போதும் அழுது கொண்டே இருப்பாள். அவளை தூக்கி கொண்டு போய் பாட்டு பாடி அழுகையை நிறுத்தும்படி அம்மா என்னிடம் சொல்வார். அந்த கைவீசம்மா கைவீசு பாட்டு இப்போது என் நினைவுக்கு வந்தது. இதை கடைசியாக வைத்துக் கொண்டு இதற்கு இணைப்பாக முன்னால் இருந்து வசனங்களை எழுதி கொண்டு வந்தேன். கண் பார்வை இழந்த அண்ணன் சிவாஜி தன் அருகில் இருக்கும் அருமை தங்கை சாவித்திரியிடம் சொல்வார், உன்னை விட்டு இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் என்ன சுத்தி நீ போட்டிருக்கிற அந்த அன்பு வட்டத்துக்குள்ளதாமா சுத்திக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு என்னால வெளியே போக முடியலம்மா. இதை கேட்டு தாங்க முடியாத தங்கை கதறி அழுது கண்ணீர் வடிக்கிறாள். இந்த வசனத்தை நான் எழுதிய போதே இந்த உச்சக்கட்ட காட்சியில் அமைந்த உணர்ச்சி மிக்க வசனங்களை வைத்து இதன் வெற்றியை நான் அன்றே உறுதிப்படுத்திக் கொண்டேன். பாசமலர் படத்திற்கான மொத்த வசனங்களையும் ஒரே மூச்சில் எழுதி நிறைவு செய்து கொண்டு என் இதயம் கவர்ந்த எலியட்ஸ் கடற்கரையின் எளிய குடிசையில் இருந்து பிரிய விருப்பம் இல்லாமல் பிரிந்து விடை பெற்றேன். முழுவதும் எழுதி முடித்து விட்டேன். அதுவும் 2 வாரங்களுக்குள் என்று தெரிந்தும் சிவாஜியோ அல்லது இயக்குனர் பீம்சிங்கோ அதை படித்து காட்டும்படி என்னிடம் கேட்கவே இல்லை. நம்பிக்கை பிறந்து விட்டால் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் வராதல்லவா? 60 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பார்ப்பவர்களை கண்ணீரில் மூழ்கச் செய்யும் அந்த பாசக்காவியத்தின் வசனங்கள் இப்படித்தான் செதுக்கப்பட்டது. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.